ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 மிளகு, அதுக்கப்புறம் கல்பாசி நான் எடுத்து வச்சுருந்த அளவு, ஒரு 4-5 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ, 3 இன்ச் பட்டை, 15 கிராம்பு, 8 ஏலக்காய், ஒரு 1.5 ஸ்பூன் கசகசா. ஸோ இது எல்லாத்தையும் பொடி பண்ணி ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 1.5 கைப்பிடி புதினா, 1.5 கைப்பிடி கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, எலுமிச்சம்பழ சாறு, ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா. இப்போ மேரினேஷனுக்கு தேவையானது என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 1.5 கிலோ எடுத்திருக்கு. ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டிருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு 1 ஸ்பூன் நான் போடுவேங்க. ஸோ 1.5 கிலோவுக்கு 6 ஸ்பூன்னா இங்கே 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, ஒரு தயிர் வந்து 150 கிராம் அளவுக்கு போட்டு இதை நல்லா கலக்கி ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது மேரினேட் பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு பார்க்கலாம். இங்கே 1.5 கிலோ சிக்கன் அண்ட் 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மில்லிலிட்டர் ஆயிலில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி இலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கணும். அது வணக்கினதுக்கப்புறமா நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா கொத்தமல்லி தழையும் புதினாவையும் ஃபஸ்ட்டு போட்டுருவேங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நான் தக்காளி போடுவேன். போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டோம்னா நல்லா உங்களுக்கு தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிடணும். இப்போ இதை வந்து மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வெந்துடும் தக்காளி. இதுக்கப்புறமா நம்ம மீதி போட வேண்டிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் போடணும். ஸோ இதெல்லாம் போட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து போடணுங்க. ஸோ போட்ட உடனே அடிபத்தாமல் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதில் போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் மட்டனுக்கும் செய்யலாம். மட்டன் செய்யும்போது மட்டும் என்னென்னா இதை வேக வைக்கிற டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்து வரும். நான் அப்படியே ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ 1.5 ஸ்பூன் எச்சா போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு. இப்போ இது போட்டு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அது சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விடும். ஸோ கிளறி விட்டு நீங்கள் குக் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக 1.5 கிலோங்கிறது 2 படி அளவுக்கு வச்சுருந்தேன். அப்போது அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணி கூட மீதி எவ்வளவோ நம்ம 1க்கு 2 நான் தண்ணி வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசிக்கு. ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு லெமன் சாறையும் இது பண்ணி மூடி வச்சுருங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை உள்ளே போட்டு இந்த அளவுக்கு நல்லா கிளறி தண்ணியும் அரிசியும் இந்த அளவு வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா தம்மில் போட்டுறணும். ஸோ நான் பழைய தோசைக்கல் இருந்துச்சு, அந்த தோசைக்கல்லை வந்து வச்சு அது மேலே ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிட்டேங்க. ஸோ கடைசியில் வந்து ஃபைனல் இது இப்படி தான் இருந்தது. நீங்கள் தோசைக்கல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிட்டு மேலே சுடுதண்ணி வச்சு தம் போட்டுருங்க ஒரு 20 மினிட்ஸ்க்கு. அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.